ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நேற்று ஒரு பெண்மணியை சந்தித்தேன். அவங்க முகத்தில் ஒரு இனம் புரியாத கவலைக்கு காரணம் அவங்க மகனுடைய திருமணம். இன்னொரு ஃப்ரெண்டையும் மீட் பண்ணேன். அவங்களுக்கு அவங்க மகனுடைய வேலை பற்றி கவலை. 2 பேருமே குழப்பத்தில் இருந்தாங்க. இங்கே ஒரு சின்ன கதை சொல்லவா? புத்தர் ஒரு சீடனை குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்போ தான் அந்த குளத்தில் ஒரு குதிரை தண்ணி குடித்ததால் கலங்கி போயிருந்தது. சீடன் அதை தான் கொண்டு கொடுத்தான். பார்த்துட்டு புத்தர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி கொண்டு வாப்பான்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து சீடன் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்போ குளம் தெளிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு புத்தர் சொன்னார், கலங்கிய மனசு எதுக்கும் உதவாது, தெளிஞ்ச மனநிலையோடு யோசித்தா எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். புத்தர் இன்னொரு முறை ஒரு சீடன்கிட்ட சொன்னார், வேண்டாத சிந்தனை, எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் மனசில் நிரப்பக்கூடாது. மனசு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. நல்ல எண்ணங்களை நிரப்புனா மகிழ்ச்சி மலரும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 2 பொண்ணோட கதைக்கும் வருவோமே. இந்த 2 பேருக்குமே தேவை பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு அவங்க நம்பணும். இன்னொருத்தவங்க நல்ல பெண் கிடைக்கும் நம்பணும். நம்பிக்கையோடு தேடணும். நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு தேடினா கிடைக்காதுன்றது எதுவுமே கிடையாது. இந்த 2 பேருக்கும் தேவை பாசிட்டிவ் தாட்ஸ், ஃபர்ஸ்ட் P. செகண்ட் ப்ரேயர், அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை. 3வது பீஸ் ஆஃப் மைண்டு, மனசில் அமைதி. மனசில் அமைதியோட தெய்வ நம்பிக்கையோட முயற்சி எடுத்து தேடினா கிடைக்காதுங்கிறது எதுவுமே இல்லை. முயற்சிக்கு தக்க பலன் எப்போவுமே உண்டு. அதனால் முயற்சி செய்வோம். முயன்றால் முடியாது எதுவும் இல்லைன்னு நான் போன வீடியோவில் சொன்னேன். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி தேடுவோம், கிடைக்கும். அன்புடன், சாய்.